ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த அருகால் க்ளீன் பண்ணுறது எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, நமக்கு வந்து இந்த மாதிரி பண்டிகை தினம் வருதுன்னா வரிசையாக இந்த மாதிரி மாதங்கள் வரும்போது தீபாவளி, இப்போ வந்து அப்புறம் அடுத்து நவராத்திரி, இந்த மாதிரி பெரிய அமாவாசை, அப்புறம் வந்து பெருமாளுக்கு படைக்கிறது தலுகை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸியான முறையில் இருக்கும். நான் வந்து வீடு க்ளீன் பண்ணுறதே முதல்ல வந்து ஒரு போன வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள். அது வந்து ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் அதுக்குள்ளேன்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு நம்ம ஒரேடியாக செய்யணுன்னா நமக்கு வந்து உடம்பு ரொம்ப வந்து டயர்டாகிடும். நமக்கு வேலையும் அந்த மாதிரி வீட்டு வேலையுமா பார்க்குறோம் இல்லையா, மற்ற வேலையும் நமக்கு இருந்துகிட்ருக்கோம். அதனால் நம்ம இந்த மாதிரி விட்டு விட்டு செய்யும்போது நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு செய்கிறதுக்கும் சுலபமாக செய்யலாம். நமக்கு வந்து இந்த சமையல் வேலையை முடிச்சுட்டு நமக்கு ஒரு அரை மணி நேரம் கேப் கிடச்சா கூட நம்ம அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அடுத்தது இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு நான் செய்கிற விதத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ப்ரே மாதிரி போட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக அருகாலே பேசாத்திடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நமக்கு தூசி வந்து அந்த அளவு சீக்கிரமாக டக்குன்னு க்ளீன் பண்ண முடியாது. புழுதி படிஞ்சு போயிட்டு நமக்கு வந்து வண்டியெலாம் வரதுனால இருக்கிறதுனால, அது நம்ம மெயினில் வீடுலாம் நமக்கு இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சாதாரணமாக சட்டைனா அப்படியே தொடச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரே மாதிரி நம்ம பொருத்தி இந்த மாதிரி சாமி பூ டிசைன்லாம் போட்டு வேறு டிசைன்லாம் போட்டுருந்தோம்னா நம்ம க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் தண்ணி நினச்சிடுது. அது வந்து நம்ம சோப்புலாம் யூஸ் பண்ணாமல் ஷாம்பு இல்லைன்னா விம் லிக்விடு இல்லை மாதிரி வேறு என்ன லிக்விட் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ரொம்ப திக்காலாம் வேணாம், லைட்டாக போட்டாலே போதும். ரொம்ப நிறைய சேர்த்தோம்னா அது மரத்தில் ஊறி வேறு என்ன வரக்கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் லைட்டாக அந்த இது போகிறதுக்கு மட்டும் புழுதிக்காக தான் நம்ம போட போகிறோம். வேறு ஒன்றும் ரொம்ப அழுக்கு இருக்க போகிறது இல்லையா, கரையெல்லாம் இருக்க போகிறது இல்லை. அதனால் லைட்டாக மட்டும் கலந்துக்கிட்டு இதுமாரி பெயிண்ட் ப்ரஷ் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம போட்டோம்னா நம்ம இந்த மாதிரி டிசைன்லாம் இருக்குது பாருங்கள், அந்த கோடு கோடாக இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம என்ன அந்த கையால் துணியில் நினச்சி தேய்ச்சோம்னாலும் அது சரியாக வரமாட்டேங்குது. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியான முறையில் இருக்குது, செய்கிறதும் ஈஸியாக இருக்குது. நம்ம பட்டுன்னு முடிச்சுட்டு வந்துடலாம், க்ளீனாகவும் போயிடுது. நீங்களுமே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அருகால் இந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சீக்கிரமாக வேலை சட்டுன்னு முடியும், க்ளீனாகவும் இருக்கும், பார்க்க அழகாக. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் இல்லையா, அது இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கும் ஒரு அழகாக இருக்கும். செஞ்சது வீண் போகலை, நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தோணும். அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சில பேர் வீட்டில் வந்து ரொம்ப மெயினில் இருந்ததுன்னா, டவுனில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம மாதம் ஒரு தரம் கூட நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அருகால் வந்து ரொம்பவே க்ளீனாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 தரம் அந்த மாதிரி செய்கிற மாதிரி வச்சுப்பேன். பெரிய பெரிய ஃபங்க்ஷன் பண்டிகைலாம் வருது இல்லையா, அந்த நேரத்தில் இந்த மாதிரி நவராத்திரி, தீபாவளி, அப்புறம் பொங்கல் டைமில் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அவங்கவுங்க இடத்த இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முன்னே நான் காமிச்சேன் இல்லையா, அப்பயே ஜன்னல்லாம் நான் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ வந்து அருகால் செஞ்சிட்டோம்னா இன்னொரு வேலையும் முடிஞ்சிடும். நம்ம வந்து அடுத்தது இப்போ ஒரு பண்டிகை வரும்போதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இது மாதிரி தொடச்சி விட்டுட்டு நம்ம வந்து நல்ல ஒரு காட்டன் துணியால் நல்ல ஈரம் போக நல்லா தொடச்சி விட்டுறணும். அந்த ஈரத்தோடு விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த ஷாம்புலாம் இருக்கிறனால வெள்ளை வெளியாக வர வாய்ப்பு இருக்குது. அந்த மரத்தில் வேறு என்ன ரியாக்ட் பண்ணி எதாவது வரவும் செய்யலாம். அதனால் நம்ம இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். நம்ம போர்ட்டிகோவில் நம்ம வாசல் அங்கே தானே இருக்கும், அதனால் நம்ம ஃபேன் இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். ஃபேனை போட்டு விட்டுட்டு நம்ம சட்டுன்னு இது மாதிரி முடிச்சுட்டு ரொம்ப நாயெலாம் ஊற விட தேவையில்லை, நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ டோர் வந்து சாத்திட்டு நான் முன்னாடி பின்னாடி எல்லாமே நல்லா க்ளீனாக தொடச்சிட்டேன். இந்த மாதிரி இதை வந்து சூடம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சூடம் வந்து தூள் பண்ணி லைட்டாக வேணால் போட்டுக்கலாம். அது வந்து சாதா சூடம் தேவையில்லை, பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். ஏன்னா சாதா சூடம் கூட வந்து இந்த கதவோட இதை வந்து தன்மையை மாற்றக்கூட வாய்ப்பு இருக்கலாம். எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. வேணும்னா நான் எதுவும் சேர்க்கல, ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை கற்பூரம் போட்டுங்க, அது நான் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டில் கூட ஸ்வீட்லலாம் சேர்ப்பாங்க இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். இதை மாதிரி செய்யும்போது இப்போ பாருங்கள் உங்களுக்கே எவ்வளோ பளிச்சுன்னு நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கு இல்லையா, அதனால தான் சொல்லியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ஈஸியான முறையில் உங்கள் வேலையை முடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.